ஹல்லேலூயா. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பைபிள் இல்லைன்னா பைபிள் இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க. பழைய ஏற்பாட்டில் 185வது பக்கம். நம்ம இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் விசுவாசத்தை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது உங்களுக்கு நல்ல பைக்காட்டாக தெரியணும். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். காணப்படாதது அதுதான் போன வாரம் சொல்லி காமிச்சேன். இப்போ உங்களுக்கு மேலே 1008 சிக்னல்ஸ் போயிட்டு இருக்கு, ஃபோன் சிக்னல்ஸ். ஆனால் உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாங்க சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஃபோனில் இப்போ லைவ் பார்க்குறவங்களுக்கு லைவ் போகுது இங்கேருந்து. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கும், வாட்ஸ்அப் வந்துட்டுருக்கும், எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு அப்படியே அந்த படம் அப்படியே காற்றுல பறந்து உள்ளே போகிறது தெரியுதா? இல்லை இங்கேருந்து அங்கே போகிறது தெரியுதா? இல்லை வீடியோவில் அவங்க அப்படியே வர்றது தெரியுதா? எதுவுமே தெரியல. ஆனால் காணப்படாதது. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்னலுங்க அப்படின்போம். ஆனால் வேதத்தில் இந்த காணப்படாத விஷயங்களை வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா வேதமே சூப்பர் நேச்சுரல் புக்கு. ஏன்னா நம்ம காடே சூப்பர் நேச்சுரல் காட். ஆமென். அப்போ சூப்பர் நேச்சுரலான விஷயங்களெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து நீங்கள் தியானிக்க தான் புரியும். மரியாள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா போன தடவை யூத் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். மரியாள்கிட்ட தேவதூதனே என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவரே பேச நினைச்சாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ரிலாமோட கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாம்சத்தில் செயல்படுற காரணம் என்ன? தேவன் மேலே அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, அவரோட உறவாடணும் அப்படின்னு அந்த வாஞ்சை இல்லை. நம்ம இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை கொடுப்போம். ஐயோ மழை பெஞ்சிருச்சு, ஐயோ வெயில் அடிச்சிருச்சு, ஐயோ இப்படி இருக்கே. டெய்லி எதாவது ஒன்று இந்த உலகத்தை பற்றி யோசிக்கலைன்னா நமக்கு தூக்கமே வராது. ஒவ்வொரு செகண்ட் அதான் யோசிச்சுட்டு இருக்கோன்னே சொல்லலாம். இப்போ கூட குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு இருப்பீங்க, பிள்ளையை பற்றி கவலைப்பட்டு இருப்பீங்க, அடுத்த நாளைக்கு என்ன பண தேவைகள் சொல்லி கவலைப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் இது சந்திக்கப்படாதுன்னு வேதம் சொல்லலை. இது பரிபூர்ணமாக சந்திக்கப்படும் எப்போ? அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்கள். இவங்க எப்போ பார்த்தாலும் வேதத்தில் இருந்து நீங்கள் கடவுளை போல் உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்றாங்க. அப்படியே இந்த உலகம் இல்லை, அப்படியே நம்ம இல்லை, அப்போ எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். அப்போ இன்றைக்கி ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு, தேவன் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு, நம்மளை கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அப்படி இருந்து என் வாழ்க்கை மாறாதுக்கு காரணம் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃப்ரீ வில் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வராதவங்களை யாரும் தேவன் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக கொலை போடுறது கிடையாது. சர்ச்சைக்கு வந்தவங்களை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி வர வச்சதும் கிடையாது. நீங்களாக தான் முடிவெடுத்தீங்க, வந்தீங்க. சிலருக்கு போகணுமான்னே தோணுச்சு, சரி போவோம் அப்படின்னு வந்தோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யுவர் சாய்ஸ் இல்லையா? வராதவங்களையும் தேவன் என்ன பண்ணுறது கிடையாது, பனிஷ் பண்ணுறது கிடையாது. இல்லை அப்படிலாம் ஒருவேளை இருந்தால் கூட பயந்தடிச்சுட்டு எல்லாரும் இடத்துல உலகத்தில் ஃபுல்லாக ஆண்டவரை தம்புவாங்க. அப்படி பண்ணுறது இல்லை. ஏன்னா அவன் வாழ்க்கையை அவன் கையில் கொடுத்துட்டாரு. உன்னுடைய முழுக்க உன்னுடைய டிசிஷன், உன்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வில், அதற்கேற்றபடி நீ செயல்படு. ஏன்னா நான் உன்னை மதிக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை மதிக்கிறார். அப்போ உங்களோட சாய்ஸ் எடுக்க உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணணும்? நீ விரும்பு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் உனக்கு நான் கைட் பண்ணுவேன், உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், உனக்கு நான் எது சரின்னு சொல்லுவேன். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யாரு? நீ. இதை தான் ஆரம்பத்திலே நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம்ல ஒரு பழத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், அந்த பழத்தை மட்டும் சாப்பிட வேணாம். அது ஏன்? அந்த பழத்தில் எதுவும் ஸ்பெஷலாக அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது ஒரு 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 டிசிப்ளினுக்காக, ஒரு ஒபீடியன்ஸ்க்காக தேவன் கொடுத்த ஒரு டாஸ்க். மற்றபடி அந்த ஸ்பெஷல் ஏதோ ஃப்ரூட்டு, அது ஏதோ தங்கப்பழமாக இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஒரு டாஸ்க்காக கொடுத்தாரு. நீ ஒபே பண்ணுவியா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு டாஸ்க்காக கொடுத்தாரு. ஆனால் அந்த டாஸ்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இல்லை, நான் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர் பேச்சை கேட்குறத விட இன்னொருத்தன் பேச்சை கேட்டுட்டோம். யார்? அவன் தான் பிசா. அந்த டாஸ்க்லேயே நம்ம என்ன ஆகிட்டோம்? ஃபெயில் ஆகிட்டோம். அங்கே ஆரம்பித்தது தான் இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டுமே தேவன் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட இருதயத்தில் பேசிகிட்டே இருப்பார். இந்த உலக பிரகாரமாக சில காரியங்கள் ஓடிட்டுருக்கும். இந்த உலக பிரகாரமாக ஓடிட்டுருக்கிறது தான் பிசாசு உங்கள் காதில் ஓதிக்கிட்டே இருக்கிறது. சும்மா என்னத்தை அதை பார்த்துக்கிட்டு இவங்க சொன்னதெல்லாம் நடந்துருமா, உடனே வாழ்க்கை மாறிடுமா, சும்மா கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 3 மணி நேரம் சினிமாவுக்கு போனால் எப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கு, ஒரே பாட்டில் முன்னேறிட்டானே, ஒரே பாட்டிலே நம்ம ஆள்களை முன்னேற மாதிரி படம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த லிரிக்ஸ் போயிட்டு இருக்கக்குள்ளே அடுத்து லாரி வாங்குவாங்க, வீடு வாங்க, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சாதாரண கைலி கட்டின வேஷ்டி கட்டுவான், பெரிய அளவுக்கு MP அளவுக்குலாம் ஆகி லாஸ்ட்டில் முடிக்கும் போது அப்படி சூப்பராக முடிச்சாங்க. இப்படிலாம் ஆனால் இப்படிதான் இருக்கும். அப்படி மாதிரி ஏதாவது சர்ச்சில் சொல்லுவாங்க, 1 மணி நேரம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, சும்மா அதுக்காக போவோம், பாசிட்டிவாக இருக்குல்ல அப்படின்னு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இது அப்படிப்பட்டது கிடையாது. இது எல்லாம் சத்தியம்.
படத்தில் வந்து அவங்களால ஜஸ்ட் வந்து நடிச்சு தான் காமிக்க முடியும். ஆனால் தேவன் உங்களுக்கு அதை கொடுத்து காமிக்க முடியும். தேவன் உங்களை வாழ வைத்து காமிக்க முடியும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ. பாருங்கள், அந்த படத்தில் இருக்கிறவனை கூட அவன் ரியலாகவே நமக்காக வந்து ஃபைட் பண்ண மாதிரி ஹீரோ மாதிரி. அதனால தான் அங்கே படத்தில் இருக்கிறவங்களாம் சினிமாவுக்கு வந்து உங்களை பிடிச்சி ஏதாவது சீட்டு பிடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அப்படியே பார்த்து 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 உண்மையிலேயே நம்மளை வந்து உண்மையிலே காப்பாற்ற வந்தவங்க, உண்மையிலேயே நமக்கு பெரிய ஒரு ஆள் மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண 5 பைசா அவங்களால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை பார்க்குறதுக்கு நம்ம தான் காசு செலவு பண்ணி போக வேண்டியது இருக்குது. யாரும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் உன்னை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு எதை கேட்டாலும் எதை பார்த்துட்டே இருந்தாலும் எதில் தொடர்ந்து நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் அது சம்மந்தமான நம்பிக்கை உங்களை வந்துடும். அப்போ தேவன் மேலே இப்படி நீங்கள் அவர் பெரியவர், வல்லவர், நல்லவர், அவர் என்னை காப்பாற்ற வந்த ரியல் ஹீரோ, இந்த சும்மா இருக்கல டூப்ளிகேட் ஹீரோ மாதிரிலாம் இல்லை, அவர் தான் உண்மையான ஹீரோ அப்படிங்கிறதுனா இந்த வார்த்தை கேட்க 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 தான் விசுவாசம் வரும். புரியுது உங்களுக்கு? எதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அது சம்மந்தமான விஷயம் உங்களுக்குள்ளே போயிடும். இப்போ ஃபுல்லாக பேயை பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லை ஒரு படம் பார்க்குறீங்கன்னா நமக்கு ஒரு வாரமாகவே அது சம்மந்தமாகவே தான் மனசு ஃபுல்லாக இருக்கும். சும்மா இப்படி யாராவது நடந்து போகும்போது ஒரு ஷேடோ தெரிஞ்சு ஐயோ பேய் போயிடுச்சு, கருப்பாக போகுது பாரு அப்படின்னு. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி வந்து காட் வந்து வச்சிருக்காரு. நமக்கு வந்து மூளை என்ன பண்ணும், அதுக்கேற்றபடி இமேஜின் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்றபடி எல்லாத்தையுமே அது பண்ணிக்கிறோம். சும்மா இருந்தால் கூட பயமாக இருக்கும். லைட்டாக கூட அப்போ வரைக்கும் எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. லைட்டாக ஏதாவது ஒரு சவுண்டு இல்லை திடீர்னு வீட்டில் அமைதியான நேரத்தில் டொப்புன்னு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா ஐயோ ஏதோ வந்து உருட்டுது, அந்த படத்தில் பார்த்தோம்ல. அதனால பாருங்கள், அந்த சின்ன வயசில் இப்போ கூட படத்தெல்லாம் வந்து பேயினா இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்லாம் பயப்படுறதில்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது பேய் மாதிரியே இருக்காது, அது வந்து கார்ட்டூன் பொம்மை மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தே நாங்களாம் பயங்கரமாக பயப்பட்டுருக்கோம். அவங்களுக்கு அப்படி காலை உள்ளே விட்டு தீக்குள்ளே விட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஞாபகம். இப்போ சிரிப்பாக இருக்குது அதெல்லாம் பார்த்தா. இப்போல்லாம் ரியலாகவே பயங்கரமாக எடுக்கிறாங்க அனிமேஷனில். ஆனால் அதை கூட இந்த ஜென்ரேஷன் பார்த்து பயப்பட. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருது, மேக்கப் அதிகமாக போட்டு வந்திருக்கான் பாரு, கூட கொஞ்சம் மேக்கப் போட்டால் எல்லோரும் ஃபேஷியல் பண்ணினா பேய் மாதிரி தான் இருக்கும். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முகத்தை கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடியில் நம்ம மூஞ்சை பார்த்தோம்னா நம்மளை பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். கூட கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். இங்கே நடிக்கிறதெல்லாம் காமிச்சிட்றான், எப்படி பார்க்குறாங்க எப்படி நடிக்கிறாங்க. இது உங்களுக்கு இப்போ தெரியாது. எங்களை மாதிரி ஆளுங்களாக இருக்கும் போதீங்கன்னா பயங்கரமாக படங்கள்லாம் எடுப்பாங்க. அந்த படத்துக்கு அப்படியே எல்லோரும் இதயமே வெடிச்ச மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி படங்களை எடுத்து பயங்கரமாக சம்பாதிச்ச டேரக்டர்ஸ் அதிகம். எப்பயுமே இது பேய் படம், அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக பாம்பு வர்றது, பெரிய வெள்ளி, என்னது பெரிய வெள்ளியா ஆடி வெள்ளி, அப்படி படம் எடுப்பாங்க. அப்படியே எல்லா ஆக்களுக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த சினிமா பாட்டிலேயே. அப்புறம் பாம்பு வர்றது, இதே வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் எல்லோரும் ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டோம். ஆனால் அதில் மட்டும் வந்தால் அம்மா அப்படி சொல்லி கும்பிடு. எல்லாமே பாருங்கள் நான்சென்ஸான வரையும். ஆனால் நம்ம அப்படி யோசிக்க வச்சு அப்படி சிந்திக்க வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எதை கேட்டுக்கிட்டே இருக்கோம், எதை நம்ம அப்படியே நமக்குள்ளே அலோவ் பண்ணுறோமோ அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ தேவவசனம் என்ன சொல்லுது, இங்கே பாரு, எங்கே பாரு, தேவனை பாரு, அவர் வார்த்தை பாரு. ஏன்னா நீ அவரை போல உருவாக்கப்பட்டிருக்க. ஆனால் நான் ஏன் அப்படி இல்லை, இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் வாழ்க்கை ஏன் ஏசு மாதிரி இல்லை. அவர் இந்த உலகத்தில் வரும்போது எந்த பேய் பிசாசுக்கு பயந்தார? பயப்படவே இல்லை. அதில் ஜஸ்ட்டு விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களில் முதல் அடையாளமே என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்துவார். ஏன்னா ரொம்ப சப்ப மேட்டர்னான்னு முதல்ல வச்சுட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1 ஈஸியாக பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? பிசாசுகளை படிச்சிருக்கீங்களா? மார்க்கு லாஸ்ட்டு சாப்டரில் லாஸ்ட்டு சில வசனங்களை படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். விசுவாசிகளால் நடக்கும் ஃபஸ்ட்டு என்னது? நம்ம அதுக்கு தான் பயந்துடும். அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த பிசாசுக்கு நம்ம எப்படி பயந்தோம். ஒரு இருட்டாயிருச்சு, அந்த ரூமில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா கூட சின்ன வயசில் தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டோம், பயம். எதுக்கு எடுத்தாலும், ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்து, அப்புறம் நைட்டில் ஒரு 12 மணிக்கு மேலே ஜல்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா ஏதோ சுற்றுதே, எவனாவது கொலுசு கிழிச்சு போய். சில நேரங்கள் சொல்கிறாங்க சில பூச்சிகள் வந்து மிட் நைட்டில் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குமா. சில பூச்சிகள் தவளை கத்ததில் வித்தியாசமாக அந்த மாதிரி சில பூச்சிகள் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குமா. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்காக பிசாசு இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் நம்ம பயந்தது அதை விட பெருசு. ஆனால் தேவன் அதையெல்லாம் நமக்கு பாதத்துக்கு கீழே வச்சிருக்கிறாரு. அவனை தோற்கடித்து ஏறி மிதித்து செல்ற இடத்துல வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்போ தெரியும்? இங்கே பார்த்தா தெரியும். எங்கே பார்க்கணும்? இங்கே பார்க்கணும். டிவியை பார்த்தாலோ, சினிமாவை பார்த்தாலோ, இல்லை சுற்றி இருக்கவங்கள பார்த்தாலோ, இல்லை அவர் பெரிய தேவ மனிதன் அவங்கள பார்த்துலாம் இல்லை. ஏன்னா தேவ மனிதனாக இருந்துட்டும் உண்மையாக தேவனை ஃபாலோ பண்ணாதவங்கள எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ நிறைய உண்மையான ஊழியர்கள் இருக்காங்க, நிறைய மிஷினரிஸ் எடுக்க பார்க்கலாம், உண்மையான நல்ல ஊழியர்கள் இருக்காங்க. மெயினாக இங்கே பார்க்கணுன்னா வேதத்தை பார்க்கணும்.
இங்கே பார்த்தா தேவன் ஈஸியாக அப்படி பிசாசை விரட்டுறார். இன்னும் சொல்ல போனால் விரட்ட கூட இல்லை, அவர் போய் அங்கே நிற்கிறாரு, அதுவாக வந்து காலில் வந்து விழுகுது, ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் நம்ம தேவன். இப்போ நமக்கு அப்போ தான் புரியுது. இப்படியே தியானிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு பிசாசு பயம் போடுமா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். பிசாஸ் சம்மந்தப்பட்ட பிசாசை தேவன் துரத்தின விஷயங்களெல்லாம் எடுத்து ஒரு வாரம் நீங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணி வாயை திறந்து அப்படிலாம் அறிக்கை பண்ணிட்டுருங்க. உலகத்திலே நம்பர் 1 பிசாசை கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி ஓடி போயிடும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தேவன் அதை நமக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து அதை நம்பி முழு நிச்சயமாய் அதை நீங்கள் பேசும் பொழுது அதுவாகவே நீங்களும் மாறுவீங்க, சூழ்நிலைகளும் மாறும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம். அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அதனால தான் உங்களை நாங்கள் கடிந்து கொள்வது. அதனால தான் இவ்வளோ சீரியஸாக இருக்காதீங்க. ஏன் பாட்டுக்கே வாங்கன்னு சொல்கிறோன்னா, நமக்கே ஆரம்பத்தில் பாருங்கள், உங்களை மாதிரி நானும் கீழே உட்காந்து பார்த்த நாட்கள் இருக்குது. நாங்களும் சபைக்கு போயிருக்கோம். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் அப்படியே டைவர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சாங் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். என்ன பண்ணோம், சரியாக வீட்டை பூட்டினோமா, கரெக்டாக வந்துட்டோமா. அப்புறம் கொஞ்சம் நம்மளை வந்து அந்த இடத்துல செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு சபைக்கு போய் உட்கார்றதுக்கு நாங்கள் அப்படி உட்காந்துட்டு வந்தவங்க தானே, இப்போ தான் நடத்துகிறோம். முன்னால் வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து செட்டில் ஆகி அந்த ரிலம்குள்ளே கனெக்ட் ஆகிறதுக்கு ஆகும். அதுக்கு தான் அந்த மாதிரி முதலே வேகமாக வாங்க அப்படி சொல்கிறது. அதுக்கடுத்து பாட்டு பாடும் போது தான் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அப்புறம் அங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்ட என்ன, ஓஹோ இப்படியா, அந்த பொண்ணு அன்னைக்கு பார்த்தோமே, இன்னைக்கு பார்த்தோமே, இன்னைக்கு இவங்க இங்கே உட்காந்துருக்காங்களா, இந்த வீட்டில் 2 குழந்தையா, இப்படிலாம் யோசனை போகும். சரிங்களா? ஏன்னா நம்மளும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். பாஸ்டர் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரா, நல்லா இருக்கே இன்னைக்கு பாட்டு, சரி நம்ம ஒழுங்காக துதிப்போமா. அப்புறம் தான் பாருங்கள் ஒரு ஃபோக்கஸ்ட் வரும். இது எப்பயுமே வரும்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டிலலாம் ரொம்ப பிரச்சனைகள் போட்டோன்னா அதுவாக ஓடிட்டுருக்கும். ஆண்டவரே சரி ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு வரும். இதுக்கே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நமக்கு ஆயிரும். அதுக்கு தான் நம்ம முதலே வந்து ப்ரேயர் பண்ணி ஒரு பாட்டுக்கே வந்து உட்கார்ந்தாதான் 2வது பாட்டுக்காவது ஃபயர் பிக்கப் ஆகி 3வது பாட்டு 4வது பாட்டுக்கு ஃபுல் ஃபார்மில் போய் அப்புறம் ஃபுல்லாக ஆவி மனிதன் ரெடி ஆகி அப்படி உட்காரும் போது வார்த்தை கேட்கும் போது எப்படி இருக்கும், நல்ல நிலமாக இருக்கும். அப்போ விதைக்கிறதெல்லாம் 30, 60, 100. அப்போ எல்லாமே ஒரு பேட்டர்னில் தான் சபையில் வச்சுருக்கோம். நானே சின்ன வயசில் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பாட்டு பாட ஆள் வருவாங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க போல். நம்மளும் சின்ன வயசில் சபைக்கு போனவங்க தானே, கூட 4 பாட்டு பாடினா எல்லோரும் வந்துட்டாங்களா. சில இடங்கள் அப்படி செய்கிறாங்க, எல்லா சேரும் ஃபுல்லாகிடுச்சா, இன்னொரு 2 பாட்டு படி அப்படின்னு, என்ன ஆளாக வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா, இன்னொரு பாட்டு படி அப்படின்னு. நம்ம அப்படி பாட்டு படிக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் ப்ரேயர் ஆரம்பித்ததுலேருந்து முடித்து ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆசீர்வாதமான நேரம். உங்களுக்கு அது தெரியுமா தெரியலன்னு நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அதே நேரத்தில் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரசங்க நேரத்தில் கேட்கவே மாட்டாங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், சிஎஸ்ஐ ஆர்சி எல்லா இடங்கள்லையுமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்லி ப்ளஸ் பண்ணும்போது அப்படியே போய் அதுலேயும் மெயினாக அந்த ஆர்சி இந்த மாதிரி சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் தெளிப்பாங்க லாஸ்ட்டில். அந்த தண்ணியில் ஒரு சொட்டாவது என் மேலே விழுந்துருச்சுன்னா இன்றைக்கி சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, வெற்றிகரமாக இந்த வாரத்தை ஜெயிச்சிடலாம். அதுக்கு நடுவில் பேசுனதெல்லாம் யாரும் கேட்குறது கிடையாது. பேசும்போதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு போய் டீ குடிச்சிட்டு வரோம், காஃபி குடிச்சிட்டு வரோம். பிள்ளைகளும் சும்மா இருக்காது. அந்த நேரத்தில் பண்ணா சட்டெல்லாம் பண்ணுமா, பசிக்குதுன்னும், அம்மா பாத்ரூம் வருதுன்னும். பிள்ளைகளை வச்சு சர்வீஸ் கவனிக்கிற கஷ்டம் தான். நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பையனெல்லாம் பெரிய பையன் ஆகிட்டா, இங்கேருந்து நான் புரசவாக்கம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். உங்களை மாதிரி பக்கத்துலலாம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். முன்னாடியெல்லாம் ரோடு ரொம்ப இதோட ஒஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா காலையில் 6:30 மணிக்கெலாம் ஒரு சர்வீஸ் இருக்கும். 2வது வந்து சின்ன பையனாக இருக்கும் போது, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் போயிட்டு தான் இருந்தேன். எந்த அளவுக்கு ரீசன் சொல்கிறதெல்லாம் கிடையாது, தேவன்ட்ட ரீசன் சொன்னால் எனக்கு தான் லாஸ். அப்போ ஆப்போசிட்லேயே சர்ச்சஸ் இருந்தாலும் நல்ல சபையை ஆண்டவர் எங்களுக்கு அமைச்சு கூட்டு போனார். அப்போ 2வதுல சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் கூட என்னென்ன வேணுமோ பேக் பண்ணி செஞ்சு, இல்லை ஈவினிங் சர்வீஸ் ஒன்று இருக்கும், எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், நாங்களும் டைவர்ட் ஆகாதபடி எல்லா சூழ்நிலையும் அமைத்துக்கணும். முழுக்க குழந்தை எந்த நேரத்துக்கு போனால் தூங்கும், அந்த நேரத்துக்கு போனால் அது தூங்கிட்டே இருக்கும், நம்ம வீட்டில் கேட்டு வந்துடலாம். அதுக்காக ஸ்கிப் பண்ணுறது கிடையவே கிடையாது. அத்தனையும் ஆன்லைன் சர்வீசஸ் இருந்தாலும் டைரெக்டாக தான் போய் அட்டன் பண்ணுவோம், செய்வோம். வேறு வழியே இல்லை. ரொம்ப ரேர் ஆஃப் ரேர் அப்படிங்கிற ஒரு 100ல் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல மட்டும்தான் வேணால், வேறு சான்ஸே இல்லைன்னா ஆன்லைன் அட்டன் பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ணியிருக்கோம் ஒழிய. இல்லைன்னா அது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான கமிட்மெண்ட்ஸ். ஒரு பேக்கேஜாக லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீக்கெண்டில் லீவ் எடுத்தால் சூப்பராக ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு, அது சர்ச்சுக்காகவே போக மாட்டோம். இல்லை சர்ச் மிஸ் ஆகும் அப்படின்னு. இப்படிலாம் இருந்ததுனால தான் எங்களை வந்து சபைக்கு தலைவராக வச்சுருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எதுவுமே நம்மகிட்ட சரியில்லைன்னா உங்களை எடுத்து ரோட் மேலே வச்சு நீ இப்போ தலைவராக நடத்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பார்க்குறாரு பாருங்க அவர். சர்ச்சு மிஸ் ஆயிரும், சர்ச்சுக்கு போகணும்,
இவ்வளோ நாள் லீவ் வருதே, போனால் எங்கள் வீட்டில் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வரவே மாட்டேங்கிறீங்க, வந்து லீவ் வருது, இல்லை சண்டே சர்ச்சுக்கு போக மாட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி நாங்கள் எடுத்த பிரயாசங்கள் எங்களுக்கு இன்றைக்கி ஆசீர்வாதமாக வந்துருக்கு. அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தின்படி தான் ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறாரு. அவனுடைய அந்த விசுவாசத்திற்கு ஏற்றபடி அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். விரும்பி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இன்றைக்கி என்ன வார்த்தைகள் வச்சுருக்காங்களோ, இன்றைக்கி என்ன தேவன் பேச போகிறாரு, இன்றைக்கி நான் ஆராதனை அப்படி சொல்லி சந்தோஷமாக லாஸ்ட்டில் ஐயோ முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சர்வீஸ் முடியும் போது. அப்படின்னா ஃபுல்லாக அப்படி ஆண்டவரோட கனெக்டாக இருக்கீங்க. எவன் என்ன பண்ணாலும் பக்கத்தில் தூங்கி விழுந்தாலும் சரி, நமக்கு அதுக்காக தூக்கமே என்னைக்காக வராது சொல்லலை. சில நேரம் தூக்கம் எங்கேக்காக வந்தாலும் வரும், உடனே நம்ம அசால் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரௌடாக தான் பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். அவ்வளோ தூரம் எல்லாருமே வாஞ்சியாக கவனிப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய தேவன் அவர். நம்ம எவ்வளோ தூரம் சீரியஸாக சின்சியராக இருக்கிறோங்கிறத வச்சு தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ இந்த வேத வசனத்தை சண்டே ஒரு நாள் தான் கேட்குறீங்க. அட்லீஸ்ட் நம்ம ஆக்சுவலாக நம்ம மினிஸ்ட்ரியில் 7 நாளும் கேட்குறபடி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சுருக்கோம். 7 நாள் கேட்குறவங்களும் நம்ம சபையில் இருக்காங்க. அதனால தான் க்ரோத் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சு கேட்கணும்னா கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகி கேட்கலாம், நைட்டு ப்ரேயர் பண்ணால், இல்லை ஈவினிங் 4 o'clock கனெக்ட் ஆகி கேட்கணுமா, அப்போயும் பிரசங்கம் ஓடிட்டுருக்கும். அப்புறம் யூடியூப்பில் போய் நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போல்லாம் நம்ம சபையில் நிறைய பேரெல்லாம் வர முடியாத சுச்சுவேஷன், ஆனால் ஆன்லைன் வழியாக அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே கிடைக்குது. அதனால அந்த விசுவாசம் அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். இது எல்லாமே முழுக்க முழுக்க யாருக்காகனா உங்களுக்காக தான். அப்போ 24 மணி நேரமும் இருக்கலாமா அப்படியே வார்த்தையை கேட்டுட்டேன்னா அதுக்கும் கொடுத்துருக்கோம் பாருங்க. கேட்க 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 என்ன வரும், விசுவாசம் வரும். இந்த விசுவாசத்தை பற்றி கேட்டுட்ருக்கோம். விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வரும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் இவ்வளோ டைவர்ட்டையும் மாறி என்னமோ இன்னைக்கு சொன்னாங்களே அந்த 2 வசனம் அப்படிங்கிறதுனால மட்டும் டக்குன்னு வந்துடுறாரு. வரும், லேட்டாக பிக்கப் ஆகும். ஆனால் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இதுலேயே ஃபோக்கஸ்டாக கேட்க 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 என்ன வரும், பயங்கரமாக உங்களுக்குள்ள தேவன் மேலே நம்பிக்கை வந்துடும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு படத்தை பார்க்குறீங்க, அந்த ஹீரோ அப்படியே ஹீரோவாகவே நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு பேயை பார்க்குறீங்க, அது வீட்டுக்குள்ளேயே வந்த மாதிரி நினச்சிடுறீங்க. அப்போ இதெல்லாம் உங்களோட மைண்ட் செட்டு. அப்போ தேவனை உண்மையிலே நீங்கள் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவனோட நீங்கள் நெருங்கலாம். நெகட்டிவாக போகாதீங்க, பாசிட்டிவாக வாங்க. சிஸ்டம் ஒன்று தான், எதை பார்த்தாலும் அது மேலே நம்ம பயம் வந்துடும். இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க, ஆக்சிடென்ட்ஸாக நடக்குது, ஐயோ நமக்கும் நடந்துருமோ, இப்போ கையெல்லாம் நடுங்கும். இதெல்லாம் பாருங்கள், நம்மளை ஈஸியாக எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு சிஸ்டம் இருக்குது. ஆனால் நம்மளை தேவன் எதுக்கு அப்படி வச்சாரு தெரியுமா? அவரை பார்த்து ஈஸியாக அவரை போல மார்க்கெட்ட வச்சார். இந்த பாவம்னு வந்த பிறகு ஃபுல்லாக நெகட்டிவாக பார்க்க வச்சுட்டான் பிசாஸ். சில பேருக்கு புரியுது. அவர் வச்சதெல்லாம் நம்ம நன்மைக்காக, எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கிறணும், அனுபவிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு. இந்த பாவம் வந்தோடனே அப்படியே மால் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அப்படியே ஆப்போசிட்டாக சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சு எல்லாமே கிடி நெகட்டிவாகவே போகுது. எங்கேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அவர் எப்படி வச்சாரோ அப்படியே ஆப்போசிட்டாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர்கிட்ட நம்ம கட் ஆகிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மளை ரினியூவல் பண்ணிட்டாரு. அதனால அவரை போல நம்ம மாறி எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுக்கு எது முக்கியம்? இந்த விசுவாசம். ஏன்னா அவரை போல மாறுறதுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ண முடியும்? விசுவாசம் தான் ஹெல்ப். பெரிய யூனிவர்சிட்டியில் போய் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அங்கே போய் நீங்கள் லட்சக்கணக்கில் படித்தாலும் இயேசுவை போல மாறுறதுக்கு ஏதாவது கோர்ஸ் வச்சுருக்காங்களா எங்கேயாவது? இயேசுவை போல நீங்கள் மாறலாம், எங்கள் யூனிவர்சிட்டியில் வாங்க, உங்களை வேர்ல்டு சாம்பியனாக மாற்றி காமிக்கிறோம். ஏதாவது கோர்ஸ் வச்சுருக்காங்களாங்க? எந்த கோர்ஸும் கிடையாது. ஒரே ஒரு கோர்ஸு பைபிளில் இருக்குது, அதை சொல்லி கொடுக்குற ஒரே இடம் சபை. அப்போ இங்கே வர்றது முக்கியமா இல்லையா? எங்களை உருப்படாத கோர்ஸ் எல்லாம் 1008 படிக்கிறோம். அது கொஞ்ச நாள் இது வாங்க, இது முடிஞ்சிருச்சுங்க, இப்போ வந்ததுலேருந்து இதாங்க ட்ரெண்டு, இதையும் கொஞ்சம் படிங்க அப்படின்றாங்க. என் தம்பி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஐடியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்கள். இல்லைன்னா அடுத்தடுத்து புதுசு உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துடும். தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும், படிச்சுட்டு இருக்கணும், அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த ஃபீல்டில் அப்படின்னு. அதே போல் தான் டாக்டர் லைனில் இருக்கிறவங்களும் அப்பப்போ புதுசாக வைரஸ் வரும், புதுசாக நோய்கள் வரும், புதுசாக அந்த ஃபீல்டில் பிரச்சனைகள் வரும். அப்பப்போ அவங்களும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எம்பிபிஎஸ் படித்தா போதும், அடுத்து எம்டி படி, அடுத்து இதில் ஸ்பெஷல் பண்ண, அடுத்து அதில் எக்ஸ்ட்ரா இதைப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஏதோ கொஞ்சம் டாக்டருக்கு தெரியும் போல, நம்ம தான் உள்ளே போவாங்க நம்பி. சில ஃபீல்டெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. அது எத்தனையோ வச்சுக்கிட்டு நான் அந்த காலத்தில் அது படித்தேங்க, இந்த காலத்தில் ஒன்றுமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த காலம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கெல்லாம் வேலையே வேணாங்க, நாங்களே பார்த்துக்குறோம், ஏஐ வர்றதுக்கு ரெடியாக இருக்குன்றாங்கன்னு. ஒரு 5 இயர்ஸில் அப்படி பண்ணிடலாம், அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது முக்கியம். அதில் சொல்லிக் கொடுக்குறது ஃப்ரீயாக வேறு சொல்லிக் கொடுக்குறோம் சபையில்.
ஏன்னா தேவன் எங்களுக்கு அவர் ஆவியானவர் மூலமாக கொடுக்குறத உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்குறோம். ஆனால் அதோட வேல்யூ நமக்கு என்ன பண்ண முடியல, தெரியுமில்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் தான். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் மாறாத அவர் வார்த்தை மாட்டார். என்னைக்குமே ஒரு வசனத்தை நீங்கள் உண்மையாக கற்று வச்சிட்டா கூட அந்த ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும். உண்மையாக நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அந்த ஒரு வசனத்தின் மூலம் நிறைய பைபிள் இருக்கிற வெளிப்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள 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 வேறு மாதிரி போய் வந்துடும். நிறைய பேர் அதனால் பைபிள் கிளாஸு, பைபிள் காலேஜஸ்லாம் போய் படிப்பாங்க. அதுவும் வந்து இந்த உலகத்தில் படிக்கிறவங்க மாதிரியே படித்து எக்ஸாம் எழுத செய்ய. சிலர்லாம் சண்டே கிளாஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறேன், எக்ஸாம் வைக்கிறேன். நாவெல்லாம் வந்து அதில் வெறுத்து போனவ தான் சர்ச்சே. ஐயோ என்னை எழுத வச்சு இனிமேல் சர்ச்சுக்கே போக மாட்டேன்டா, இப்போ தான் பாவம் உட்காந்துருக்கா, நம்பலாம் இவங்கள, நமக்கு எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா சிலர் ரொம்ப அப்படி அறிவை கொடுத்து ஏத்துறேன்னு சொல்லி பைபிள் ஒன்று சொல்லிக்கிறேன்னு அதை பார்த்தாலே வெறுப்பு வர்ற மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் அப்படி ஈஸியாக ப்ராக்டிக்கலாக அப்படியே நம்ம ஆண்டவரோடு உறவாடும் போது அப்படியே ஜாலியாக போகும். அது உள்ள நல்லா பதியும். குழந்தைகளுக்கே கூட ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க, நல்லா ஆடி சொல்லிக் கொடுங்க, பாடி சொல்லிக் கொடுங்க, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு சொல்லிக் கொடுங்க, அடித்து சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்றாங்கன்னா வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லிக்கோ. ஆவியானவர் பெஸ்ட் டீச்சர். இப்போ இங்கே வந்து உங்களை வந்து இந்த வசனத்தை படிச்சுட்டு வந்தீங்களா, இன்னைக்கு 10 வசனம் ஒப்பிக்கிறீங்களா, பரலோகத்துக்கு போயிடுவீங்க அப்படிலாம் இல்லை. ஒரு வசனத்தை உண்மையாக விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் இருதயத்தில் போச்சுன்னா அது பலன் கொடுக்கும். இப்போ இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு தான் இந்த சபை. அப்போ சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் தான். மற்ற இடங்களுக்கெல்லாம் 6 நாள் காலேஜுக்கு போகணும். ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். காலைல 9 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் உட்காந்துருக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், எழுதணும், படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். அப்படியே சர்டிஃபிகேட்டை கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ணி செஞ்சு நம்ம வாங்கினாலும் 10 நாளில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இல்லை இந்த வேலையை விட அந்த வேலை தான் அப்படின்றான், இல்லை இவ்வளோ தானா அப்படின்றான். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் விசுவாசித்து எடுத்துக்கொண்டீங்கன்னா இது உங்களை வாழ வைக்கும், இது உங்களை உயர்த்தும், இது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், இது உங்களுக்கு பலனை கொடுக்கும், இது உங்களுக்கு வழியை காட்டும். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கூட இது உங்களை வழி நடத்தி இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். உலகத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரே வார்த்தை, ஒரே கோர்ஸு, ஒரே ஒருத்தர் தேவனோட வார்த்தை பைபிள் மாத்திரம்தான். நான் உலகம்னு சொல்கிறத இனி கண்டுபிடிக்க போகிற எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சதாக இருந்தாலும் சரி, போயிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தேவனோட வார்த்தை. அப்போ அதில் நம்ம எவ்வளோ சீரியஸாக இருக்கணும். அதனால தான் நமக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது. ஏன் இவங்க இவ்வளோ தூரம் அசால்ட்டாக இருக்காங்க? அப்போ ஒரு பாஸ்டராக ஒரு ஊழியக்காரங்களா நாங்கள் இருந்து சொல்ல வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஒரு டீச்சரே பாருங்கள், பையன் லேட்டாக போகிறான் அப்படின்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, என்னங்க பையன் லேட்டாக வரான். ஐயோ பெற்றதுக்கு நம்மளா உட்காந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு, பரவாயில்ல. அதே போல் நாளைக்கு உங்களை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டியது தேவன்ட்ட நாங்கள். சொன்னையா, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணையா, அவங்களுக்கு புரிய வச்சியா, பரவாயில்ல, அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு, அவங்க டிசிப்ளின் பண்ணு அப்படிங்கிறது யார்கிட்ட கேட்பாரு? நம்மகிட்ட கேட்பார். இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம். ஊரில் பாருங்கள், சும்மா அவங்களும் ஜர்ச்சி வச்சுருக்காங்க, இவங்களும் சும்மா ஜர்ச்சிக்கு போகிற மாதிரி இருக்குது, ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை இவங்க வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையிலையும். அப்படின்னா யாருக்கு அது கஷ்டம்? தேவனுக்கு கஷ்டம். அப்போ நம்ம சீரியஸாக இருந்தோம்னா 10 பேர்னாலும் சரி இந்த உலகத்தை கலக்கலாம். தேவனுக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவர் 12 சீஷர்களை வைத்து செலக்ட் பண்ணி இந்த உலகம் முழுவதும் அனுப்பினார். அதனால் அப்படி சீரியஸாக இந்த 7வது வருஷம் என்ன பண்ணுங்க, இருங்க. அப்போ இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் 13 இதில் வந்து கர்த்தர் வந்து மோசேட்ட வந்து சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்திலேருந்து கூட்டு வரும்போது எந்த தேசத்துக்கு கூட்டு போவேன்னு சொன்னார்? கானான் தேசத்துக்கு கூட்டு போகுது. ஏன்னா கானான் தேசம் தான் ஆல்ரெடி அவங்க ஒரு ஆட்கள் கானானியர்கள் இருக்கிறாங்க. அங்கே கூட்டுட்டு போய் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய. ஏன்னா தேவன் கொடுக்குறது எப்பயுமே எப்படி கொடுப்பாரு? பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். எப்படிங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எது கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க? இருக்குல்லே ஒஸ்ட் எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? இருக்குல்லே பெஸ்ட்டாக கொடுப்பீங்க. அப்போ தேவன் நமக்கு எப்படி கொடுப்பாரு? பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. அப்போ இங்கே கானான் தேசங்கிறது பாலும் தேனும் ஓடுகிறது அப்படின்னு நிறைய அது பற்றியான விஷயங்கள் இருக்குது. இப்போ தேவன் வந்து சொல்லிட்டார், மோசே உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி வந்துட்டுருக்காங்க, எங்கேருந்து? எகிப்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. பாலைவனத்தில் 1 by 1 கடந்து போகிறாங்க. செங்கடலை கடக்கிறாங்க. அடுத்து என்ன கடக்கிறாங்க? யோர்தானை கடக்கிறாங்க. எரிகோ கோட்டையை உடைக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா தேவன் ஜெயிக்க வச்சு இப்போ எங்கே டெஸ்டினிக்கு போயிட்டுருக்காங்க? கானானை சொந்தரிச்சு அங்கே போய் செட்டில் ஆக போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் டெம்பரவரி. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்கும்போது மோசேட்ட வந்து ஆண்டவர் சொல்லுவார், நீ உன்கிட்ட இருக்கிற ஒரு சில கூட்டங்கள் மக்களை அனுப்பி கோத்திரத்துக்கு ஒருத்தனை எடுத்து என்ன பண்ணு, நீ அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வர சொல்லு. அதாவது வேவு பார்க்குறதுனா எந்த இடம் எப்படி இருக்குது, ஏது இருக்குது,
போய் புலனாய்வு பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, போய் பண்ணிட்டு வர சொல்லு, எப்படி இருக்குது எது இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அப்போ அதை பற்றி தான் இந்த 13ஆம் அதிகாரம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாக புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இது அதுக்கடுத்து ஃபுல்லாகவே கோத்திரங்களில் எந்தெந்த கோத்திரத்தில் யார் யார் போனாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். இதில் குறிப்பாக 2 பேர் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா 8 எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஒசேயா அப்படிங்கிறது வந்து 16 பாருங்க, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதர்களின் நாமங்கள் இவைகளேன்னு சொல்லிட்டு நூனின் குமாரனாய் ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே, அப்போ உண்மையிலே அந்த இடத்துல யோசுவா பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆள் யார் அப்படின்னா காலேப். சரிங்களா, இந்த 2 பேரும் இந்த இதில் போகிறாங்க. மொத்தம் 4வது வசனத்துலேருந்து படிச்சிங்கன்னா இத்தனை பேர் போகிறாங்க. ஆனால் இந்த 2 பேரை பற்றி தான் குறிப்பாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை பேரை அவங்க அனுப்புகிறாங்க. 17 பாருங்கள், அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் இப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அதிக பேரோ, அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ, அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இலப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். எப்படி பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பொண்ணு பார்க்க போனா எப்படி பார்ப்பான், பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்க்க போனா பொண்ணை நல்லா பாரு, முடியெல்லாம் இழுத்துப்பாரு, ஒட்டு முடியாக கூட சில வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாருங்க, எங்கள் அம்மாவை பொண்ணு பார்க்க வரும்போது நீளமாக முடி இருக்கும், அப்பயே இருக்குமா. எங்கள் பாட்டி அதான் அவங்க மாமியார் இழுத்து பார்த்தேன், ஒட்டு முடி வச்சுருப்பாங்களோ பொண்ணுக்கு அப்படின்னு. அம்மா உண்மையான முடிதாம்மா அப்படி சொல்லி அது மாதிரி நிறைய என்ன பண்ணுறாங்க, பாட சொல்லுவாங்க. அடுத்து இப்படி நடந்து போன்பாங்க, காலு கையெல்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லை கோணிட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு பட்டுப்புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சான். அந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு பாருங்க. அதை பார்த்துட்டு உடனே மேரேஜ் நிப்பாட்டிட்டாங்களாம். இப்படியெல்லாம் இருக்குது இந்த காலத்தில். வந்து மக்கள் பார்த்து வாங்குறேன், பார்த்து செய்கிறேன், அப்படி பண்ணுறேன்னு பண்ணுறான். அப்படியே நம்மளை ஏற்றுக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்மளை சரி பண்ணி சூப்பராக வாழ வைப்பார். இந்த உலகத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்கான். ஆனால் அவன் மட்டும் கரெக்ட் கிடையாது, அவன்கிட்ட 1000 குறை இருக்கும். ஆனால் நம்மகிட்ட மட்டும் பார்ப்பாங்க, அவ்வளோ மோசமான உலகம். அப்போ இவரும் பாருங்க, போய் பாரு அது நல்லதா கெட்டதா, அதில் வந்து கூடாரங்கள்ல இருக்காங்களா கோட்டைகள்ல இருக்காங்களா, அது வளப்பமானதா இலப்பமானதா, விருட்சங்கள் இருக்கா, அப்புறம் ஜனங்கள் எப்படி பலவீனர்களா இருக்காங்களா, அப்புறம் பலவான கொஞ்சம் பேரா இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்களா, இப்படிலாம் போய் செக் பண்ணிட்டு வாப்பா, நல்லதுதான், சரி போய் பாரு அப்படின்றாங்க. இவங்களும் பாருங்க, அதுல குறிப்பா என்ன சொல்றாரு, தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்க. நீ போறேன், மாறு வேஷத்தில் போறியோ எந்த வேஷத்தில் போறியோ போய் அங்கே பழுத்திருக்கிற அந்த கனிகளில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்க போகிறாரு. ஆக்சுவலாக அது கானானியர்கள் உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க போய் எடுத்துகிட்டு வா, ஏன்னா யார் சொல்லிட்டா, தேவன் சொல்லிட்டா. அப்போ அவர்கள் போய் சீன் வனாந்தரத்தை தொடங்கி ஆமோத்துக்கு போகிற வழியாக ரெஹோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கே சென்று எபரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அஹீமனும் செசானும் தல்மாயும் இருந்தார்கள். இப்போ எபிரோன் எகிப்தில் உள்ள சேவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. அதை பற்றிலாம் வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி வரும். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் அங்கே ஒரே குலையில் ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு ஒரு திராட்சை கொலையை அறுக்கிறாங்க. எதில் கட்டி தூக்கிட்டு வராங்களா, தடியில். நம்ம ஊரில் இந்த ஜென்ஸ் இப்படி 2 பேர் போவாங்க, ஷோல்டரில் கம்பு வச்சுக்கிடுவாங்க, நடுவில் தொங்க விட்டு வெயிட்லாம் தூக்கிட முடியாது. அப்படி ஒரு திராட்சை கொலையா தூக்கிட்டு வராங்க. எப்படி தேசம், தேவன் எப்பவுமே கொடுத்தா எப்படி கொடுப்பாரு, பெஸ்ட்டாக கொடுப்பா. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் 1 கிலோ வாங்கிட்டு வாங்கடா, அங்கே எப்படி இருக்குது பழம்னு சொன்னால், நீ என்னடா இப்படி தூக்கிட்டு வரே, திராட்சை பழத்தையாப்பா இப்படி தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அங்கே எல்லாம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது, இப்படி தாங்க தூக்கிட்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பாருங்க, மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சைக்குள்ள நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் என்ன பண்ணும். அப்புறம் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பிறகு ரிட்டர்ன் ஆகிறாங்க. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரிடத்திலும் சபையார் இடத்திலும் சேர்ந்து, இப்போதான் முக்கியமான விஷயம் இங்கே ஸ்டேட்மெண்ட் இப்போ சொல்லணும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்தோடனையும் அறிக்கை சொல்லணும்ல, எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு. அவர்களும் சபையோர் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான்.
இது அதனுடைய கனி. சூப்பரான தேசம்தான், நாங்கள் பார்த்துட்டோம், பாருங்க இதை பார்த்தாலே தெரியுது, இந்தாங்க வச்சுக்கோங்க. அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் வாங்க அல்லேலூயா சொல்லுவோம், சோத்தரிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிருப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாரு. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான், பட்டணங்கள் அரணிப்பான். அப்படின்னா ஃபுல்லாக காம்பவுண்ட்லாம் போட்டு கோட்டை சோர்லாம் கட்டி எவனும் சாதனம் உள்ளே போயிட முடியாது. மோசைட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, கோட்டைச்சோர்லாம் கட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களும் எப்படி இருக்காங்களா? பலவான்களா இருக்காங்க, மிகவும் பெரியமா இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். ஏனோக்கின் குமாரர்கள் யாருன்னா அவர்கள் ராட்சசர்கள் போல. அவங்க வந்து அவ்வளோ ஒரு தோட்டத்துலலாம் இருப்பாங்க, ராட்சசர்கள் மாதிரி அவங்களுடைய ஜீன்ஸ்லாம் அப்படி தான் இருக்குன்றாங்க. ஒவ்வொருத்தவனையும் பார்த்தா அப்படியே 7-8 கோலியாத் மாதிரி அப்படி நடந்து வரான். இவன் பார்க்குறான், உள்ளே போகிறான். ஓ, மக்கள் என்ன இப்படி இருக்காங்க, கோட்டை சோறு இவ்வளோ ஹைட்டு, மக்கள் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா இப்படிலாம் சாப்பிட்டா ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா இல்லையா? நல்ல திராட்சை பழமே இப்படி இருக்குன்னா ஆடு கோழிலாம் இப்படி சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க? அப்படி இருக்காங்க. சொல்கிறாங்க ரிப்போர்ட்டு, அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியரும் மெமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறாங்க. இந்த பக்கம் இவன் இருக்கான், இந்த பக்கம் இவன் இருக்கான். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் நண்டையிலையும் குடியிருக்கிறார்கள் என்றார். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஜாதிகள். இந்த இவங்க சொன்ன எல்லாமே. மோசேக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டோடனையும், திராட்சை பழத்தை சாப்பிட்டு முழுங்குறதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டேடா, ஒரு பீஸ் உள்ளே போகிறதுக்குள்ளேயே இப்படி ஆகி போச்சு. ஏன்னா இங்கே இவன் இருக்கான், அங்கே இருக்கான், இதை பாரு அதை பாரு, அப்படியே கப்பு நடைக்குதே நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இவன் பாருங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். இப்போ நானே சர்ச்சில் ஒரு 10 பேர் அனுப்புகிறேன். 10 பேர் அனுப்பி, எப்பா இந்த தேசத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, போய் பார்த்துட்டு வாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு. ஒரு குரூப் வந்து என்ன சொல்கிறீங்க, சிஸ்டர் எல்லாம் நல்லது தான், நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், ரேட்டு கூட ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், அந்த ஆள் குறைக்கவே மாட்டான் தான் நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். அது ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை, வித்தியாசமாக இருக்குது. நமக்கு எதுக்கு சென்னையில் ஜாலியாக இருந்தோமா, மெயின் ரோட்டில் உட்காந்தோமா, ஏசியில் நடத்தினோமா, போயிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு பார்ப்போம் வேறு எதாவது ஆப்ஷன் கொடுக்குறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் 2 பேர் எந்திரி, இல்லை நம்ம கண்டிப்பாக சுதந்திரிச்சிடலாம் சிஸ்டர், ஏன்னா தேவன்ல சொல்லிட்டாரு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் ஒரு ஏன்னா அவர் தான் ஓனர் எல்லாத்துக்கும். அவர் ஒரு இடத்த பார்த்து இதை நான் கொடுக்குறேன்னாருனா எவன் தடுக்கிறது? அவர் கொடுப்பாரு. அதுக்கு தேவையான காசையும் கொடுப்பாரு, பெலனையும் கொடுப்பாரு, ரோடையும் போட்டு கொடுப்பாரு, அங்கே என்ன வரணுமோ வருவார், உலகத்தையே திரும்பி பார்க்க போவார். வாங்க நம்ம ஈஸியாக சுதந்திரிச்சிடலாம், ஏன்னா கர்த்தர் நம்ம ஓடி இருக்கிறார் அப்படின்னு. உண்மையிலே எது விசுவாசம்? இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் சிஸ்டர். ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் போகும்னா காசு எல்லாமே கொடுப்பானா, 10 கொடுப்பானா அப்படின்னு. காசையே கொடுக்குறவர் தேவன். அவனை யாரும் ஏமாற்றி கழுத்தில் கத்தி வச்சு வாங்குன்னு ஆண்டவர் சொல்லி தர்றதில்லை. அவனை கொடுக்க வைப்பார். காசு மட்டும் இல்லை, ஒருவேளை அவனே வந்து திடீர்னு ரசிக்கப்பட்டு அவனே ஆண்டவர் கொடுக்கலாம். எனி டைம் எனி விஷயம் நடக்கிறதுக்கு தேவனால் முடியும். நம்ம தான் சுருக்கமாக இந்த மூளைக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுக்கு 4 வழி, இந்த 4 வழியிலே ஒரு பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு எனக்கு 1000 வழி அப்படிங்கிறாரு. ஆமேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீ கொடுக்க போகிறீங்க, நான் இப்போயே உட்காந்து கனவுல அப்படியே கோட்டை கட்டிட்டு நான் உட்காந்து மிதந்துட்டு இருக்கேன் நன்றி சொல்லிக்கிட்டு, அப்படி நம்ம வாட்டில் விசுவாசத்தில் போயிட்டு இருக்க வேண்டியதான், அதுவாக நடக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ போயிட்டு தான் இருக்க சுச்சுவேஷன் நம்ம ஊழியத்தில், உங்களுக்கும் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். இது நடந்து சொன்னாங்க, கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது இப்படின்னாங்க அப்படின்னாங்க, அதுக்கேற்றபடி வசனங்கள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடக்குமா? இதுக்கு இது வேணும், இதுக்கு அது வேணும், அதுக்கு இது வேணும், எப்படி நடக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். ஒரு பக்கம் சொல்லணும், உள்ளே இருக்கிற ஆவி மனிதன், ஏய் கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாதா, சும்மா மண்டே ஆட்டிட்டு சர்ச்சில் போய் கேட்டுட்டு வர, என்னத்தை நீ விசுவாசிக்கிற? சுவாசி, உனக்கு எல்லாம் நடக்கும். கன்னி மரியாள் வயிற்றிலே ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் தேவனாலன்னா, வறண்ட நிலத்தையே ஆறுகளை ஓட வைக்க முடியும்னா, கடலை போய் மெரினா பீச்சுக்கு முன்னாடி போய் கூட நிற்க பாருங்க, திடீர்னு 2 பிளந்து இப்படி போ அப்படிங்க முடியுதுன்னா, செத்தவனையே உயிரோடு எழுப்ப முடியுதுன்னா, எலும்பு உலர்ந்த எலும்பு செத்து பள்ளத்தாக்கில் கிடந்து அது சாம்பலாக போய் உலர்ந்த எலும்பாய் போச்சு, கறிக்கட்டையா, அதுலேருந்து ஒரு சேனைகளே கொண்டு வர முடியுதுன்னா, இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம்ப்பா. பேசாமல் போவோம், பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவர் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவார், நீ குழப்பாத, வாயை மூடிட்டு பேசாமல் இரு, நன்றி மாத்திரம் சொல்லிட்டு இரு அப்படிங்கிறத நம்ப முடியல. ஆனால் நம்புறீங்க, அதுதான் விசுவாசம். இத்தனை பேருக்கு புரியுது? நம்பவே முடியல, ஆனால் இந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது, இது வழியே எனக்கு நம்பிக்கை அப்படி உள்ளே வருது.
அப்பயும் உள்ளுக்குள்ள லைட்டாக பயம் இருக்கும். அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கார் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அப்படியே ஃபோக்கஸ் பண்ண, அப்படியே ஃபோக்கஸ் பண்ண, அப்படியே ஃபோக்கஸ் பண்ண, அதை அடிப்போம், அதை சோர்ந்தரிப்போம் அப்படின்னு. இது நம்ம பலத்தில் ஓட முடியாது. அதனால தான் ஆவியின் பலம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆவியில் விசுவாசங்கிற வரமும் கொடுக்கப்படுது, கனியும் கொடுக்கப்படுது. உடனே அவர் உள்ள இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கடுகளோ அப்படி லைட்டாக அப்படி ஆண்டவரே பயமாக இருக்குது, நடுங்குது, பரவாயில்ல காலை வைக்கிறேன் அப்படின்னு அப்படியே எடுக்கிட்டீங்கன்னா உங்களை வைக்க வச்சு ஓட வச்சிருவார். ஹல்லேலூயா. ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் கூட வச்சு விட்டுருவார். லைட்டாக அப்படி கடிமா ஒரு போயிட்டு போதும், அப்புறம் உள்ள பிக்கப் ஆயிரும் விசுவாசம் அப்படின்னு. அதனால கடுகு கடுகு கடுகுங்கிறாரு. முழுசா பயமா இருக்கும், என்ன பண்ணுறது தெரியல, துணிஞ்சிடலாமா அப்படின்னு. என்னன்னாலும் சரிடா காலை வச்சுருவோம் அப்படின்னு காலை லைட்டாக தூக்க நினச்சிட்டிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக ஒன்று பண்ணிடுவார். ஒருவேளை அப்போ நடுவில் ஒரு பயம் வந்து பேதுரு மாதிரி நடுவில் பொத்துன்னு விழுந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவரை நம்பி வந்தனால தூக்கிடுவார். இத்தனை பேருக்கு புரியுது. என் விசுவாசிலே எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியலையே, திடீர்னு பயந்துட்டேன்னா ஒன்றும் இல்லை, நீ ஆரம்பத்தில் அவரை நம்பி காலை வச்சே இல்லை, அதுதான் விசுவாசத்தை அவர் பார்க்குறாரு, அன்பை பார்க்குறாரு. என்னை நம்பிட்டா என் பிள்ளைங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து எத்தனை தடவை தான் தூக்க நிறுத்துக்கிறவராக இருக்கிறார். இப்போ இங்கே அடுத்து பாருங்க, காலேப் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எதை பற்றியும் காலேப் பேசலை, எதையும் பார்க்கல. உண்மையிலேயே அங்கே மனுஷங்க பலவான்லாம் இருந்தாங்களா? இருந்தாங்க. உண்மையிலே பெரிய பெரிய கோட்டைச்சுவர் இருந்துச்சா? இருந்துச்சு. எதுவும் பொய் கிடையாது. உண்மையிலே கஷ்டமா? கஷ்டம்தான். ஆனா இவர் என்ன பார்க்குறாரு, நாம் உடனே போய் அதை என்ன லேட்டு, வாங்க போவோம், இப்பே கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு, எப்படி பண்ணலாமா, எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் நாம் அதை. எப்படி பாருங்க, அவன் உட்காந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், ரொம்ப கஷ்டம், ரொம்ப சான்ஸே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற மக்கள்லாம் பாருங்க, பாவம் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி உட்காந்துருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மண்ணாலாம் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எகிப்தில் வந்து பார்வோன் பிரியாணியாக போட்டார் அப்படின்னு. எகிப்தில் கூழையும் கஞ்சியும் குடிச்சிட்டு இருந்தவங்க தான் இங்கே மண்ணா தேவ தூதர்கள் சாப்பாடை கொடுக்குறாரு, நமக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வரல. அப்புறம் முருடல், அப்புறம் முறுமுறுப்பு, எரிச்சல், கசப்பு, அப்புறம் அப்பப்போ வந்து விக்கிரகங்களை நம்பிட்டு போகிறது. இப்போ இத்தனைக்கும் ட்ரெஸ்ஸும் செருப்பும் 40 வருஷம் பழசாகலை, அப்படி வச்சிருக்காரு ஆளை. இப்படி இருந்தால் அவங்களுக்கு புரியல, நம்ம தேவன் எப்படி நம்மளுக்கு மாறுவோன்னே அசைச்சு கூட்டு வந்தாரே, இதெல்லாம் ஈஸியாக சுதந்திரிக்க வைக்க முடியுமே நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள சொல்கிற உண்மையிலே நம்மளும் சில நேரம் அப்படி தான் நினைப்போம். நமக்கு எவ்வளவோ நடந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துருக்கோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் எத்தனையோ ஆண்டவர் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கேன்னு. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அப்போதைக்கு அந்த பிரச்சனையே பெருசாக பார்த்துக்கிட்டு இருப்போம். கஷ்டம்தான் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, பயங்கரமாக இருக்கே, பெரிய கோட்டைச்சவர், எரியோட கொஞ்சம் பெரிய கோட்டைச்சவராக தான் இருக்கும் போல், உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல், ஆளெல்லாம் ஒரு ஆளே 100 பேர் அடிச்சிருவோம் போல், பயில்வான் மாதிரி இருக்காங்க, நம்மளாம் என்ன பண்ணுறது தெரியலையே, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள். அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் 30வது வசனத்தை. நாம் அதை எளிதாய் எளிதாய், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பிரச்சனையை ஜெயிக்கலாம். நீங்கள் விசுவாசித்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். சொல்லுங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம், குயிக்காக ஜெயிச்சிடலாம். என்னைக்கு நடந்து என்னைக்கு முடிஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒருவேளை நம்ம வயசாயிக்கு படையில் போகும்போது தான் நடக்குமோ நிறைய பேர், அதுக்கு போகிறதுக்கு எதுக்கு உங்களை முதலே வந்து உட்கார வச்சு விசுவாசத்தை கொடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு பிக்கப் ஆகுத வண்டி, அவ்வளோக்குள்ள ஸ்பீடாக வண்டி முன்னேறி போயிட்டே இருக்கும். ஆமென். அடுத்து பாருங்க, அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மாலே, அடப்பாவி நீ ஏன்டா இப்படி சொல்கிற, பாஸ்டரை குழப்பி விடுற, எவ்வளோ முசியம், என்னத்தெல்லாம் பார்த்து ஓப்பனாக சொல்கிறா, போய் அடி வாங்க வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? அவனே இமேஜின் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வெட்டு கிளிங்க, நாங்களோ பூச்சிங்க. அவன் எப்படி பயத்தில் வந்திருக்கான் பாருங்க, பயந்துட்டு. எப்போ எப்படிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாதுங்க சொல்லுவோம்ல சில விஷயங்களுக்கெல்லாம். வேற என்ன சொல்லுவோம்? ரொம்ப பெருசு, நம்மளால் பக்கத்தில் போக முடியாது, அச்சீவ் பண்ண முடியலன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, வேறு ரொம்ப சிம்பிளாக நம்மளை சொல்லுவோமே. அவன் கால் தூசி கூட நம்மளாம் சமம் இல்லைங்க, அவன்லாம் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நம்மளாம் யோசிச்சு கூட பார்க்கறதுக்கு முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவீங்களே, நீங்களாம் சொல்ல மாட்டீங்களோ? அதான் சொன்னா நமக்கு அசிங்கமாக நினச்சிடுவாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். இதில் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம் அப்படி இவனை நினச்சிக்கிறான் ஒன்று. இன்னொன்று அவன் சொல்கிறான் பாருங்க, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்.
எத்தனை பேருக்கு புரியுது? நான் அப்படி நினைக்கிறது வேற, என்னைய பெரிய ஆளா இருப்பானோ, நம்ம என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறவே இல்லை. அவன் என்ன சொல்றான், அவனும் அப்படிதான் என்னை நினைக்கிறான்றான். எந்த அளவுக்கு பயம் உச்சியில போயிடுச்சு பாருங்க. நான் என் மனசுல 1000 நினைக்கலாங்க, அவன் உண்மையிலே என்ன நினைக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பயம் உச்சியில போய் அவனு என்னை அப்படித்தான் பாக்குறான், என்னை நாய் கூட மதிக்க மாட்டேங்கிறான் அளவுக்கு தான் அவன் பார்க்குறான், என்னை அப்படி தான் பார்க்குறான்னு. எந்த அளவுக்கு உச்சியில் போய் இங்கே ஒருத்தன் உட்காந்து பாசிட்டிவாக வந்து அறிக்கை சொல்லிட்டு இருக்கான், ஈஸியாக போயிடலாம், ஜெயிச்சிடலாம், நான் முடிஞ்சிருண்டான்னு. அட வாயை மூடுறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்படி இருக்குடா நிலைமை, போயிடாத செத்துருவ அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறான். அவங்க பார்வைக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ நான் சொல்லலாம் அவங்களாம் பெரிய ஆள், அவங்கள மதிப்பாங்களான்னு. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், அவரே நீ அப்படி தாங்க பார்க்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு இங்கே காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அவன் நினைக்கிறது கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம், ஸ்பிரிட்லன்னு போயிட்டோம். அதான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு எட்டுக்கிளிகளை போல இருந்தும் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி. இதெல்லாம் என்ன செய்தி? பயம் வந்து பயத்தில் உங்களை சுற்றி அவங்க பேசுவாங்க, என்ன நீ ஓவரா விசுவாசம் விசுவாசம்னு உங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்களா, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் சீரழிஞ்சிருவ, சின்ன பின்னமாயிருவ, வேற என்னெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவரை நம்பி நீங்க இறங்கும் போது சர்ச்சிலே போய் உட்காந்துக்கோ, ஏசப்பா பார்த்துக்கிற உட்காந்துட்டு இருக்க, வேற என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காது, பேச எப்படி சுத்தணும், என்கிட்ட தான் நிற்க போற, பார்த்துக்கிட்டே அசிங்கப்பட போற, நீ உன்னை ஊரே ஒதுக்கி வைக்க போகுது, இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் இல்லாமல் நான் ஒரே ஜாதி தான், ஆண்டவர் ஜாதி தான் சொல்லிட்டு போற, நீ என்னென்னலாம் பண்ண போற, மாட்ட போற, போ, எப்படியும் ஒரு நாள் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், போ, உன் தலையெழுத்து யார் மாற்ற முடியும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் துர்ச்செய்தி. இதெல்லாம் என்ன செய்தி? எப்பயுமே நம்ம 4 விஷயத்தை பொசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பக்கம் இப்படி சவுண்டு கேட்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் போ அப்படின்பாரு, ஒரு பக்கம் ஏய் போனேன் அவ்வளோதான் அப்படின்னும். நீங்கள் எந்த ரூட் எடுக்கிறீங்க? உங்கள் ஹார்ட்டில் உங்களுடைய அந்த ஆவி மனிதன் விசுவாசித்து என்ன பேசுகிறான், என்ன யோசிக்கிறான், என்ன நீங்கள் செயல்பட போகிறீங்க, அதுதான் மேட்ரு. நான் சும்மா ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லலாம், ஆனால் விசுவாசத்தை செயலில் காட்டுவது தான் உண்மையானது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்புறேன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, ஆனால் நான் நம்பி இறங்குறேன்னு சொல்றதுக்கு தான் ஆள் கம்மி. புரியுதா? ஏன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, என் நிலம ஆண்டவருக்கே தெரியுங்க, அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாருங்க, என் பரலோகத்துக்கு போனால் நான் எவ்வளோ கதை சொல்கிறேன் பாருங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு. அதனால தாங்க நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால தாங்க நான் இப்படி பண்ணிட்டேன், அதனால தாங்க நான் ஆண்டவர் பேச்சை கேட்கல. அவர் என்ன சொல்ற, துர்ச்செய்தி. நீ அதை மிஸ் பண்ணா உனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்கே மிஸ் ஆகுது. உடனே பாருங்க 14, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு இவ்வளோ பயத்தை கிரியேட் பண்ணா எப்படி இருக்குங்க, ஐயோயோ மாட்டிட்டோண்டா மாட்டிட்டோம். இது பாருங்க, ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் எப்படின்னு நமக்கு மேல பயங்கரமான ஆளா இருப்பாங்க போலயே, நம்ம கூட 1 மணி நேரம் தான் அழுகுறோம், இவங்க விடிய விடிய அழுதுருக்காங்க, விடிய விடிய மழை பெஞ்ச மாதிரி ராம் முழுவதும் அழுகுறாங்க. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக, இந்த 2 பேர் தான்டா காரணம். யாரு? இந்த மோசே பாஸ்டர், இந்த ஆரோனு கூட வந்த அவன் தம்பி, இந்த 2 பேர் சேர்ந்து சும்மாவாது கூலையும் கஞ்சியும் குடிச்சிட்டு இருந்திருப்போமா? பார்வனை நம்பி காலை அமுக்கி கையை அமுக்கி குடிச்சிருப்போமா? இவன் பேச்சை கேட்டு வந்தோம் பாரு, நம்மளை சொல்லணும்டா. இதைத்தான் செங்கடல் முன்னாலேயும் புலம்புனாங்க, எங்களை கொண்டு போய் சாகடிக்க கொண்டு வந்திருக்கீங்க, எகிப்தில் கலரில் என்னென்ன இந்த கடல் மண்ணில் சமாதி கட்ட கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் கூட்டு போனார். மறுபடியும் பாருங்க அதே புத்தி, விடிய விடிய அழுதுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. முழு ஒரு ஜெபத்தில் கூட இப்படி அழமாட்டோம் நம்ம. அடுத்து பாருங்க, எகிப்து தேசத்திலே செத்து போமானால், நான் சொல்லல அங்கேயே சொல்றாங்க, இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும். பரவாயில்ல, இப்படியே செத்துட்டா கூட பரவாயில்ல, அங்கே போனா நான் அவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க, கண்டிப்பா வெட்டிடுவான், தலையை சீவிடுவான் அப்படின்னு பயம் வந்துருச்சு. என்ன சொல்றாங்க, எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ. பின்பு அவர்கள் அதில் இன்னொரு பிளான் பண்றாங்க பாருங்க, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோமாறுங்கள் என்று ஒருவரோட சொல்லி, இந்த பாஸ்டர் வேணாம், நம்மளே ஒரு பாஸ்டர் கிரியேட் பண்ணி மறுபடியும் பேக் டு எப்படி அது கெஞ்சி கெதறி பார்வன் காலில் விழுந்து உள்ள நுழைஞ்சிருவோண்டா. யார் பேசுறா? நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு, நம்ம நிறைய நேரங்கள் பேக் அடிப்போம், நமக்கே தெரியாமல் பேக் அடிப்போங்க. ஒரு வகையில் இவங்களை பார்த்தா நமக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கு, இப்படி பண்ணிட்டாங்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகிறதுக்கு பிசாசு பிளான் பண்ணுவோம். பேசாமல் எதுக்கு நம்ம கிறிஸ்டினே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாரும் கூட சேர்ந்துக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து யாருக்கு தெரிய போகுது, அப்படி மூடு கதையை மூடு, நான் அப்படி பர்சனலாக ஆண்டவர் கூட நான் ப்ரேயரில் பேசிக்கிறேன், எந்த மாப்பிள்ளை வந்தாலும் சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரு, இப்படிலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கேசஸ். இதுக்காக ஆண்டவர் அவங்கள அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார்.
அப்போ நம்ம இன்னொன்று, இந்த மோசே ஆரோன்ல பயங்கர காண்டு. ஏன்னா நிறைய இந்த பாஸ்டர் மேலே கோவம், இவங்க தானே இப்படி நம்மளை பண்ணி இப்படி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. அடுத்து மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் சபையர் எல்லாரும் கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற, தயவு செய்து அப்படி சொல்லி யாரு காலில் யார் விழுகிற மாதிரி ஆகி போச்சு பாருங்க. முகங்குப்புற விழுந்து, ஏண்டா எங்களை பாடா படுத்துறீங்க. மோசே ரொம்ப டென்ஷன். ஏன்னா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இந்த ஊழியத்துலலாம். என்ன டீச்சர் வேற ஏதாவது ஆஃபீஸ் வேலை இந்த பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு குயிட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் குயிட் பண்ண முடியாது, ஆண்டவர் கொடுத்த வருகை வரை செய்யணும். இன்னொன்று, சொன்னபடி கேட்கலன்னா அங்கேயாவது பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க உங்கள் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, இங்கே பாருங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. இங்கே யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே மாறினாலொழிய ஆண்டவர் ஏன்னா அப்படி உங்களை ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு, அவர் உங்களுக்கு கிரியை செய்கிறாரு, வான் பண்ணுறோம். பட் மாறுறதுங்கிறது உங்களோட சாய்ஸ் தானே. இதனால ரொம்ப டென்ஷன் பாருங்க. போக போக நமக்கு ஊழியத்தில் க்ரோத் வர வர நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனா யோசுவாவும் எப்புனையின் குமாரனா காலேபும் தங்கள் வஸ்திரங்களை, இந்த 2 பேர் பாசிட்டிவாக சொன்னாங்க சொன்னேன்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மோசே ஆரோன்னு கடைசியில் பாடாப்பட்டவன் காலே முகங்குப்புற விழுந்து கதறி அழுகிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு விசுவாசமாக இருக்கு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை, வஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க. அவ்வளோ டென்ஷன். ஏன் இவங்க இப்படி ஒரு மனுஷங்களா? நன்றி இல்லை, கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லை, கொஞ்சம் கூட ஆண்டு இவ்வளோ பண்ணியும் இவங்க மேலே என்ன இல்லை, தேவன் மேலே பற்றே இல்லை, இப்படி பண்ணுறாங்களே சொல்லி என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மில் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு சொல்கிறேன். நம்ம மேலே அவர் பிரியமாக இருந்தால் அது நடக்கும். நீ ஏன் இப்படி புலம்புறீங்க? அவர் பிரியமா இருந்ததுனால தானே அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காரு. அவர் பிரியமா இருந்ததுனால தானே 10 வாதைகளை அங்கே காணிச்சு உங்களை அங்கேருந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்து விடுவிச்சு கூட்டு வந்தார். அவர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்கிறனால தான் செங்கடலை பிளந்து கூட்டு வந்தார், யோர்தானை பிளந்து கூட்டு வந்தார், எரியோ கோட்டையை கடந்து கூட்டு வந்தார், உங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு, கற்பாரை பிளந்த தண்ணீரை கொடுத்தாரு, ஏலியமை கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் மேலே உங்களுக்கு பிரிய இருக்கிறனால தானடா. அதே பிரிய இருந்தால் இதையும் செய்யலாமே, சுதந்திரிக்கலாமே. நீங்கள் ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? புரியுதா எத்தனை பேருக்கு? அப்போ பாருங்கள், நம்ம சபையில் எத்தனை பேர் யோசுவா காலேபா இருக்கிறீங்க? அமேன். நாங்கள் என்னன்னாலும் யோசுவா காலேபு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. அமேன். இல்லைங்க நாங்கள் அப்படி டைன் போவோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கடுத்து பிளெஸ்ஸிங்ஸ் பற்றிலாம் நான் பேசுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில, முடிய போதா. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் 9 என்ன சொல்கிறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்க இப்படி பண்றது, அவிசுவாசமா பேசுறது, இப்படி நடந்துக்கிறதெல்லாம் யாருக்கு விரோதமா கலகம் பண்றது? அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட, எல்லாரும் சேர்ந்து படிங்க, அவர்கள் நமக்கு இறை, அவர்கள் நமக்கு. எப்படி பேசுறா பாருங்க. விசுவாசம் என்ன பண்ணும்? சிங்கத்தை போல கர்ச்சிக்க வைக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாங்க பாருங்க. பயப்படாதீங்கப்பா. அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது, அவர்கள் நமக்கு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி. ஏன்னா ஒருத்தனை காக்கிறதுனா உலகத்துல ஆண்டவர் காப்பாரா பிசாசு காப்பானா? யாரா இருந்தாலும் சரி, அவரை நம்புறா இருந்தாலும் சரி, நம்பாத இருந்தாலும். இப்போ மழையே பெய்யுதுங்க, அவரை நம்புறவங்க வீட்டில் மட்டும் தான் மழை பெய்யுதா? எல்லா இடத்துலையும் தான் பெய்யுது. அதே போல வெயில் அடிக்குது, அவங்க நம்ம இடத்துல மட்டும் வெயில் அடிக்குது. இதெல்லாம் காமன் கிரேஸ். அதே போல எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க போறேன். அப்ப நான் யார் கட்சி? என் பிள்ளைய சைடு, என்னை விசுவாசிக்கிறவங்க சைடு. அப்போ அந்த சைடில் இருந்து இங்கிட்ட ஆள், முக்கியமான ஆளே வந்துட்டார். அப்போ யார் ஜெயிக்க போகிறோம் நினைக்கிறேன் சிஸ்டர்? ஒன்றுமே அப்படியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு சினிமா காமிச்சா கூட நிறைய கைத்தட்டி இருப்பாங்க. என்ன மாதிரி சூப்பராக போகுதுன்னு அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருங்க. அப்போ இங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாரு, அவர்கள் நமக்கு இறை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா. இங்க பாயிண்ட் வந்து கர்த்தர் யாரோட இருக்கிறான் தான், யெகோவா நிசி யாரோட இருக்கிறான் தான் மேட்ரு. உலகமே நமக்கு எதிர்த்து வந்தாலும் நம்ம கூட கர்த்தர் இருந்தா, நம்ம சிங்கிளாக இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம். இத்தனை பேருக்கு புரியுது? உலகமே சொல்லுது இதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ அதை நம்புற, நீ அவர் சேர்ந்த மெஜாரிட்டி, நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா வெற்றியை கொடுக்குறவர் ஓ சைடாச்சே. இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சாங்களா அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ஜெயிச்சாங்க. யோசுவா எடுத்துக்கோங்க, அந்த புக்கு, யோசுவா புக் எடுங்க. அது யோசுவா காலேபு தான்
இன்னைக்கு நமக்கு மேட்ரு. காலேபுக்கும் நிறைய பிளெஸிங்ஸ் இருந்துச்சு. யோசுவா 21:43. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். சொன்னதெல்லாம் என்ன பண்ணாரு? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக யோசுவாலையும் இந்த எண்ணாகமம் அப்புறம் உபாகமம் இதில் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். மெயினாக எண்ணாகமம்லையும் உபாகமம்லையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதே இன்சிடென்ட்டு இதுலேயும் இருக்குது. இதில் இருக்குன்னா உபாகமம்லேயும் இருக்குது. உபாகமம் 9ஆம் அதிகாரத்துலேருந்து கூட நீங்கள் படிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டார்? தேவன் சொன்னபடியே கொடுத்தார். சொன்னபடி அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இப்போ ஹிஸ்டாரிக்கலாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இப்போ அந்த இடத்துல தான் இஸ்ரேல் மக்கள் போய் இருக்காங்க. இப்போ இவங்க காசா இதுக்கெல்லாம் போர் நடந்துட்டுருக்குல்ல, இது எங்கள் இடம் உங்கள் இடம்னு சொல்லி இப்போயும் சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் தேவன் சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த நிலத்தை பார்க்குற மாதிரி உங்கள் விசுவாசத்தை, உங்களுடைய விசுவாச கண்ணை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பாருங்கள். ஒருவேளை அங்கே டஃப் இருக்கலாம், ரிஸ்க் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸே இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய தடைகள் இருக்கலாம், இல்லைன்னு கிடையாது, அதெல்லாம் உண்மை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம ஈஸியாக அதை என்ன பண்ணலாம்? எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கிறார்? அப்போ நீங்கள் ஜெயிக்கலாமா இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்கள் சுதந்திரிக்கலாமா இல்லையா? நம்ம ஜெயிக்கிற கூட்டம். ஆமேன். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நாளைக்கு பார்ப்போம்.